ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபுளாக பேசுகிறேன். விருச்சிகம் 3 வருடம் கவலை இல்லை. என்ன கவலை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கவலையில் தானே இருக்கும், பிரச்சனையில் தானே இருக்கும். அதுதான் இப்போ இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இப்போ ஆல்ரெடி 8ல் குரு இருந்தார் இல்லையா? இப்போ 8ல் குரு பகவான் இருக்கக்குள்ள நமக்கு வந்து 8 நாளே என்னங்க அஷ்டம்னா கஷ்டம், கவலை, ரொம்ப சோகம், டிப்ரெஷனு இதெல்லாமே 8ஆம் இடம் தான். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்மளை அவமானப்படுத்தி கீழே படுக்க வைக்கிறது 8ஆம் இடம் தான். அப்போ 8ல் குரு பகவான் இருந்தார் இல்லையா? இந்த குரு இப்போ 9க்கு வர்றார். 9ல் குரு பகவான் வர்றார். எப்போ வர்றாரு? இன்னும் 2 மாதத்தில் வர்றாரு. உங்களுக்கு ஜூன் 1 வர்றாரு. மே எண்டு ஜூன் 1. அதுக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு பாருங்கள் எஃபெக்டை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ல் சனி. இப்போ இந்த பூர்வ புண்ணியத்தில் சாட்டன் இருக்காருங்க. இவர் இந்த 3 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறார். சரிங்களா? இந்த பூர்வ புண்ணியன்றது உங்கள் குலதெய்வம், உங்கள் குழந்தை, உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய செல்வாக்கு, அரசியல், சினிமா, கலை, ஆர்வம், நுண்ணறிவு எல்லாமே இதுதான். அப்போ விருச்சிகத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்க, அவங்களாம் பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதம மந்திரியாக விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி தான். அப்போ அவங்களாம் வந்து பாருங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கிறதுக்கான காலகட்டங்களும் அந்த தசை புத்தி தான். அதை தான் இப்போ சொல்கிறோம். இப்போ இவங்களாம் வந்து பாருங்க இந்த 5 வருஷத்தில் உங்களுடைய குல தெய்வத்துடைய அனுகிரகம் சூப்பராக கிடைக்க போகுது. இப்போ இதில் வந்து பாருங்கள் விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டு பொண்டாட்டிகளுடைய அந்த கிட்டத்தட்ட தாலி வரைக்குமே வந்து பாருங்கள் அது வரைக்கும் நம்ம வச்சு எல்லாத்தையும் வந்து விற்றுருவோம். ஸோ அது வந்து வறுமை தான். அந்த வறுமைக்கான காரணங்களும் வந்து பாருங்கள் கடந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி ஸ்டோரியாக தான் எங்களுக்கு இருந்துச்சுங்க. விருச்சிகத்தில் இப்போ இது அப்படியே உள்டாவாக மாறும். ஸோ குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகள் பொங்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் கடன் வாங்குறது, குடும்பத்தில் வந்து அரிசி வாங்குறதுக்கும் கடன் வாங்குறது, அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக்குள்ள ஒரு கிஃப்ட் வாங்குறது கூட 100 ரூபா கிஃப்ட் இல்லாமல் அதை ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு கிஃப்ட் கொடுக்குறது. இந்த மாதிரி தான் அவங்க நிலைமை இருந்துச்சு. ஸோ தட் இப்போ வந்து அவங்களுக்கு இது அப்படியே மாறுங்க. நீங்கள் பணம் கொடுக்குற இடத்துக்கு கடவுள் உங்களை மாற்றுவார். அது ஏன் எப்படி? 5ல் சனி பகவான் இருக்கார். இவரை குரு பகவான் பார்ப்பார். அப்போ ராசியை குரு பகவான் பார்க்க போகிறாரு. இப்போ இந்த இடத்துல சனி குரு இந்த 2 கனெக்டிங்கும் வருங்க. அப்போ வரக்குள்ள இந்த 3 வருஷத்துக்கு கவலை இல்லாமல் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணியம் சொன்னோம் இல்லையா? பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் நினைக்கிற அதிர்ஷ்டம் அங்கே தாங்க ஒளிஞ்சிருக்குது. நீங்கள் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக வருவீங்க. 5ஆம் இடத்துடைய தசாபுத்தி வரணும், இல்லை 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கணும், இல்லை 5ல் ஒரு நல்ல கிரகங்கள் வந்து வரணும். அப்போ கர்மகாரகன் சனி 5ல் வரக்குள்ள நல்லதை வந்து பண்ணுவார். விருச்சிகத்து 5ஆம் இடம் சூப்பராக செயல்பட போகுது 3 வருஷத்துக்கு. அதே மாதிரி குரு பலன் ஃபஸ்ட்டு வருஷம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 9ல் வருவார். 9ல் குரு. அப்போ வரக்குள்ள இது 1 வருஷத்துக்கு இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு 1 வருஷம். அதுக்கப்புறம் 10ல் குரு. 10ல் குருன்னா என்னங்க? பதவி, பட்டம், கௌரவம், தொழில், ஜீவனம், கர்மம் இதை கொடுப்பார். அடுத்த 2 வருஷம் உங்களுக்கு வந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 11ல் குரு. இந்த பலன் இது வந்து லாபஸ்தானம். இப்போ இது வந்து 9, 10, 11. அப்போ 3 வருஷத்துக்கு வந்துட்டாருங்களா? அப்போ 3 வருஷத்துக்கு இந்த பலன் நம்ம எடுக்கிறோமா? அப்போ எடுக்கக்குள்ள இந்த இடத்துல அனுஷம், விசாகம், கேட்டை இந்த 3 ஸ்டாரில் உங்களுக்கு என்ன திசை, என்ன புத்தி? இப்போ கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசையில் இந்த விசாக நட்சத்திரத்தில் 35-40 வயசில் இருக்கிறவங்க கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்கள் கோட்டையில் கொடி பறக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா சுமாராக ஒரு சூரிய திசையை சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும். அதே டைமில் குருவுடைய திசையெல்லாம் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க, சின்ன வயதாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 வருஷம் பாருங்கள் 9, 10, 11ங்க கடவுளுடைய நேரடி அனுகிரகம் 9ல் கிடைக்கும். கோவில் குலத்தை எடுக்கிறோம். 10ஆம் இடம் வந்து உங்களுடைய கர்மா. 11ஆம் இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம். மாமனார் சைட்லேருந்து சொத்து வரும். அண்ணன் வந்து உங்களுக்கு சொத்தை கொடுப்பாரு. அதே டைமில் வந்து பெரியப்பா வந்து கூட்டு உங்களுக்கு சொத்து இது எல்லாமே 11ல் இருக்குங்க. குடும்பத்தில் வந்து பாருங்கள் மருமகள், மாமியார் இதெல்லாம் வந்து சந்தோஷமாக இணைந்து செயல்படும். இப்போ இந்த 3 வருஷத்துக்கு இந்த குருவை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கிறோம். ஸோ தட் அனுஷம், விசாகம், கேட்டை, விருச்சிக ராசி வந்து 3 வருடத்துக்கு கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இங்கே சனி பகவான் உதவி பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குரு வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். விசாகத்துக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் சொன்னோம். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரக குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டாலே போதும். கேட்டை நட்சத்திரக்காரங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழை குழந்தைகளுக்கு வந்து கல்வியை தானமாக கொடுத்துருவாங்க. ஒரு பேனா, நோட்டு, புத்தகம் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க புதன்கிழமை. அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாவகர்மா அப்படின்னு சொல்லுவோம். அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்களோ அதை அப்படியே கழிக்கிறதுக்கு தான் அந்த மாதம் அனுஷ நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் ராசியில் வரும்.
அந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஏழை மக்களுக்கு, எளியவர்களுக்கு, முதியவர்களுக்கும், ஹேண்டிகேப்ஸுக்கு, ஊனமுற்றவர்கள் அவங்களுக்குலாம் அன்னதானம் பண்ணுங்கள். விருச்சிகம் சூப்பராக இந்த தடவை ஜெயிப்பீங்க. இப்போ 3 வருஷத்துக்கு கவலை இல்லாமல் இருக்கும். படிப்பு, வாழ்க்கை, வசதி இது சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் குறிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், எந்த கண்ட்ரி ட்ரை பண்ணுறீங்களோ வெளிநாட்டுக்கு பறந்து போவீங்க. வீடு கட்டுறதுக்கான பலன் இந்த வருஷம் இதுலேருந்து ஆரம்பம் நல்லாயிருக்கும். வயலெல்லாம் நெல்லாக இருக்கும். அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா முத்தான பலன்களை விருச்சிக ராசி தான் அனுபவிக்க போகிறீங்க. இது 12 ராசியில் விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்சமங்கள் கொண்ட ராசிங்க. 8ஆம் இடம் பயங்கர கவலைகள் இருக்கும். ஆனால் குரு கிரகம் வந்துச்சுனாலே, குரு பாருங்கள் உங்களுடைய 5ஆம் வீட்டின் அதிபதி, அவர் ராசியை பார்த்தாருனாலே பட்டையை கிளப்புவீங்க. ஸோ 3 வருடம் கவலை இல்லை. இனி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே உண்டாகக்கூடும். நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.